அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 86 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஷின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 98 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய டைம் ஃபுல்லாக சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம் போய் பாருங்கள். தேவையான புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய பிரிவினை டேஸ் மற்றும் டேஸின் மாகாணங்களை 2ஆக பிரித்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காளம், பஞ்சாப். ஆன்சர் ஏபி சரியானவை. இந்திய பிரிவினை வங்காளம் மற்றும் பஞ்சாபின் மாகாணங்களை 2ஆக பிரித்தது. இரண்டாவது கொஷின், 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் 30க்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்று தெரிவித்த இங்கிலாந்து பிரதமர் யார்? யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி. 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் 30க்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்று தெரிவித்த இங்கிலாந்து பிரதமர் கிளமெண்ட் அட்லி. வேவல் பிரபுவுக்கு பதிலாக அரச பிரதிநிதியாக பதவிக்கு வந்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. வேவல் பிரபுவுக்கு பதிலாக அரச பிரதிநிதியாக பதவிக்கு வந்தவர் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நாள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் 3. இது ஜூன் 3ஆம் நாள் திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நாள் 1947 ஜூன் 3. வகுப்புவாத பிரச்சினை, இருநாடு கோரிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரத்தை இந்தியா, பாகிஸ்தான் என 2 டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைப்பதே யாரின் திட்டமாகும்? ஸோ யாருடைய திட்டம்னா மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய திட்டம். வகுப்புவாத பிரச்சினை, இருநாடு கோரிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரத்தை இந்தியா, பாகிஸ்தான் என 2 டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைப்பதே யாரின் திட்டமாகும்? ஆன்சர் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஆறாவது கொஸ்டின், 1947 ஜூன் 14 நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா மீரட். 1947 ஜூன் 14 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏழாவது கொஸ்டின், மொத்தம் 3 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14-15 இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் உரையாற்றினார். கூற்று 2, அதில் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான தவிர்க்க முடியாத காரணங்களையும் பொருத்தமாக விளக்கினார். கூற்று 3, நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என ஜவஹர்லால் நேரு கூறினார். ஸோ 3 பாயிண்ட்ஸுமே சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14-15 இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் உரையாற்றினார். அதில் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான தவிர்க்க முடியாத காரணங்களையும் பொருத்தமாக விளக்கினார். நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என ஜவஹர்லால் நேரு கூறினார். காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1948 ஜனவரி 30. காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1948 ஜனவரி 30. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். முஸ்லீம் லீக்
இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்வதற்கான கோரிக்கையை லாகூர் மாநாடு முதலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. லாகூர் மாநாடு பார்த்திங்கன்னா மார்ச் 1940 வந்து நடைபெற்றது. அந்த கோரிக்கைக்கான வடிவமும் செயலாக்கமும் 1947 ஜூன் 3 வெளியிட்ட மவுண்ட்பேட்டன் திட்டத்தில் இடம்பெற்றது. மவுண்ட்பேட்டன் அதிகார மாற்றத்திற்கான நாளை ஆகஸ்ட் 15, 1947 அன்று அறிவித்தார். மவுண்ட்பேட்டன் திட்ட வெளியீடு இந்திய விடுதலை ஆகியவற்றுக்கான கால இடைவெளி வெறும் 72 நாட்கள் மட்டுமே. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மறுபடியும் ஒன்று ரீட் பண்ணுற பாருங்கள். முஸ்லீம் லீக் வந்து இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்வதற்கான கோரிக்கையை வந்து லாகூர் மாநாடு முதலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஸோ லாகூர் மாநாடு நடந்தது மார்ச் 1940. அந்த கோரிக்கைக்கான வடிவமும் செயலாக்கமும் 1947 ஜூன் 3 வெளியிட்ட மவுண்ட்பேட்டன் திட்டத்தில் இடம்பெற்றது. மவுண்ட்பேட்டன் அதிகார மாற்றத்திற்கான நாளை ஆகஸ்ட் 15, 1947 அன்று அறிவித்தார். மவுண்ட்பேட்டன் திட்ட வெளியீடு இந்திய விடுதலை ஆகியவற்றின் கால இடைவெளி வெறும் 72 நாட்கள் மட்டுமே. இந்திய வரைபடத்தை பிரிவினைக்கு ஏற்றவாறு மாற்றி வரைவதற்கு லண்டனிலிருந்து அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் யார்? யார் அப்படின்னா சிரில் ராட்க்ளிஃப். இந்திய வரைபடத்தை பிரிவினைக்கு ஏற்றவாறு மாற்றி வரைவதற்கு லண்டனிலிருந்து அனுப்பப்பட்ட வழக்கறிஞர்னா சிரில் ராட்க்ளிஃப். சர் சிரில் ராட்க்ளிஃப் டேஸில் இந்தியா வந்தடைந்தார். எப்போனா 1947 ஜூலை 8. சர் சிரில் ராட்க்ளிஃப் டேஸில் இந்தியா வந்தடைந்தார் 1947 ஜூலை 8. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையை நிர்ணயிக்கும் ஆணையம் டேஸ் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சர் சிரில் ராட்க்ளிஃப். நிறைய டைம் கேட்ட கொஷின், எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையை நிர்ணயிக்கும் ஆணையம் டேஸ் தலைமையில் அமைக்கப்பட்டது. சர் சிரில் ராட்க்ளிஃப் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிவினை பற்றி கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா WH ஆர்டன். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிவினை பற்றி கவிதை எழுதியவர் வந்து WH ஆர்டன். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஆகஸ்ட் 1947 முதல் நவம்பர் 1947 வரை 4.5 மில்லியன் மக்கள் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தனர். 5.5 மில்லியன் முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு சென்றனர். எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை கபிலா எனப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஆகஸ்ட் 1947 முதல் நவம்பர் 1947 வரை 4.5 மில்லியன் மக்கள் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தனர். 5.5 மில்லியன் முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு சென்றனர். எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை கபிலா எனப்பட்டது. வரலாற்று அறிஞர் டேஸ் கூற்றுப்படி 1947 1948 5 லட்சம் முஸ்லிம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் டெல்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். யார் அப்படின்னா ஞானேந்திர பாண்டே. வரலாற்று அறிஞர் ஞானேந்திர பாண்டே கூற்றுப்படி 1947 48 5 லட்சம் முஸ்லிம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் டெல்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். டெல்லி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1950 ஏப்ரல் 8. டெல்லி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஏப்ரல் 8. டேஸ் இஸ்லாமிய குடியரசாக முடிவெடுத்த நிலையில் டேஸ் சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசுக்கான அரசமைப்பை உருவாக்கியது. யார் அப்படின்னா பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசாக முடிவெடுத்த நிலையில் இந்தியா சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசுக்கான அரசமைப்பை உருவாக்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. இந்திய அரசியலமைப்பின் வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக டேஸில் அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டது. ஸோ எப்போனா 1934. இந்திய அரசியலமைப்பின் வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டது. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து டேஸிலேயே காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. ஸோ எப்போனா 1922. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து 1922 காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்த பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக வேண்டும் என்று தெரிவித்தவர் யார்? யார் அப்படின்னா காந்தியடிகள். தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 21வது கொஷின்.
இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் டேஸில் மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. ஸோ எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 1946. இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் டேஸில் மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது ஆகஸ்ட் 1946. சரியானதை தேர்ந்தெடு. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 1946 நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை உரியவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது. வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை என்ற தத்துவம் நடைமுறைக்கு வந்திருக்கவில்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. 1946 நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை உரியவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது. வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை என்ற தத்துவம் நடைமுறைக்கு வந்திருக்கவில்லை. அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 224. அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 224. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை காங்கிரஸ் உறுதி செய்தது? எந்த தொகுதி அப்படின்னா பம்பாய். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸ் மார்ச் 1931 டேஸ் கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கராச்சி. இதெல்லாம் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவர் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய தேசிய காங்கிரஸ் மார்ச் 1931 கராச்சி கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பிற்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போன்னா 1946 டிசம்பர் 13. ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1946 டிசம்பர் 13. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் பார்த்திங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை இந்திய அரசியலமைப்பின் டேஸ் ஆகியவற்றை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா முகப்புரை, அடிப்படை உரிமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை, அடிப்படை உரிமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து புரிந்து கொள்ளலாம். 30வது கொஷின். இந்திய அரசமைப்பு டேஸில் அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா 1949 நவம்பர் 26. இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின், பாலிட்டியில் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தின் டேசாம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டன. எத்தனாவது பிரிவுனா 5வது பிரிவிலிருந்து. அதாவது அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானம், நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் 5ஆம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டன. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அரசமைப்பின் சட்ட மொழி குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 வெளியிடப்பட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையிலிருந்தும் எடுக்கப்பட்டது. அதாவது அரசமைப்பின் சட்ட மொழி குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 வெளியிடப்பட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. இந்திய ஒன்றியத்துடன் இணைய மறுத்த சுதேசி அரசுகள் யார் யாருன்னு பாருங்கள். காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய ஒன்றியத்துடன் இணைய மறுத்த சுதேசி அரசுகள் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். சுதேசி அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை திறம்பட செய்து முடித்தவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதேசி அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை திறம்பட செய்து முடித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தவர் ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதேச அரசுகள் இணைப்பில் முக்கிய பங்கு வகித்த 3 போராட்டங்கள் பாருங்கள். அந்த 3 போராட்டங்கள் என்னென்னு.
திருவாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பு அரசாங்கம் வேண்டிய அந்த மாநிலத்தின் திவான் ஆகிய சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம். பிரஜாமண்டல் மற்றும் ஒரிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள். மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. சுதேசி அரசுகள் இணைப்பில் முக்கிய பங்கு வகித்த 3 போராட்டங்கள். திருவிதாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பு அரசாங்கம் வேண்டிய அந்த மாநிலத்தின் திவான் ஆகிய சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம். பிரஜாமண்டல் மற்றும் ஒரிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள். மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள். நெக்ஸ்ட் 37வது கொஷின். இந்திய அரசாங்க சட்டம் டேஸின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்ட ஆவணமே பிரிவினையின் போது ஒப்பந்தமாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1935 கீழ் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட சட்ட ஆவணமே பிரிவினையின் போது ஒப்பந்தமாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படைய மறுத்து ஹைதராபாத் அரசை சுதந்திர அரசாக அறிவித்தவர் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிசாம். இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படைய மறுத்து ஹைதராபாத் அரசை சுதந்திர அரசாக அறிவித்தவர் ஹைதராபாத் நிசாம். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் சேர விரும்பிய அரசர் யார் அப்படின்னா ஜுனாகத் அரசர். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் சேர விரும்பிய அரசர் ஜுனாகத் அரசர். காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் என்று போராட்டத்தை எந்த அரசருக்கு எதிராக மக்கள் போராடினர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங். காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் என்ற போராட்டத்தை எந்த அரசருக்கு எதிராக மக்கள் போராடினர்? மகாராஜா ஹரிசிங். யாருடைய இராணுவம் ராசாக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிசாம். ஹைதராபாத் நிசாமுடைய இராணுவம் ராசாக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறது. 42வது கொஷின். கூற்று 1. 1946 முதலே சர்தார் வல்லபாய் பட்டேல் காஷ்மீர் மகாராஜாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். கூற்று 2. ஆனால் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இந்தியாவோடு இணைய மறுத்து வந்தார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. 1946 முதலே சர்தார் வல்லபாய் பட்டேல் காஷ்மீர் மகாராஜாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இந்தியாவோடு இணைய மறுத்துவிட்டார். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின், அதாவது அக்டோபர் 1947, பாகிஸ்தானியர்கள் சிலர் காஷ்மீரை சூறையாடிய போது மகாராஜா ஹரிசிங்கால் அந்த நடவடிக்கையை தடுக்க முடியவில்லை. காஷ்மீர் அரசருக்கு உதவுவதற்காக இந்திய இராணுவம் அனுப்பப்படுவதற்கு முன் காஷ்மீர் அரசர் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் உறுதியாக இருந்தார். இதன் விளைவாக காஷ்மீர் சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியானது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின் பாகிஸ்தானியர்கள் சிலர் காஷ்மீரை சூறையாடிய போது மகாராஜா ஹரிசிங்கால் அந்த நடவடிக்கையை தடுக்க முடியவில்லை. காஷ்மீர் அரசருக்கு உதவுவதற்காக இந்திய இராணுவம் அனுப்பப்படுவதற்கு முன் காஷ்மீர் அரசை இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பதிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் உறுதியாக இருந்தார். இதன் விளைவாக காஷ்மீர் சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியானது. ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு டேஸின்படி தனி அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 370. ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 370 படி தனி அந்தஸ்து வழங்கப்பட்டது. நிறைய டைம் கேட்ட கொஷின். இப்போ சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. 1966 பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரியானா, இமாச்சல் பிரதேசம். ஏபி சரியானவை. 1966 பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் ஹரியானா, இமாச்சல் பிரதேசம். 46வது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் டேஸ் மாநாட்டில் மொழிவாரியான மாகாணங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தது. ஸோ எந்த மாநாடுனா நாக்பூர் மாநாடு 1920. இந்திய தேசிய காங்கிரஸ் நாக்பூர் மாநாட்டில் மொழிவாரியான மாகாணங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தது. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு நேரு அறிக்கையில் எந்த பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு 86.
நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பிற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு நேரு அறிக்கையில் பிரிவு 86 கொடுக்கப்பட்டுள்ளது. 1946 ஆகஸ்ட் 31 டேஸ் ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முன் வைத்தார். யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. 1946 ஆகஸ்ட் 31 பட்டாபி சீதாராமையா ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முன் வைத்தார். அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்த ஆண்டு எப்போனா 1948 ஜூன் 17. அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்த ஆண்டு வந்து 1948 ஜூன் 17. மூவர் ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1948 டிசம்பர் 10. மூவர் ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. ஜெய்ப்பூர் மாநாட்டில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மொழிவாரி மாகாண கோரிக்கை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது? யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மொழிவாரி மாகாண கோரிக்கை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட மூவர் குழு ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. இது வந்து ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அதான் ஜேவிபி. மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட மூவர் குழு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜேவிபி குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1949 ஏப்ரல் 1. ஜேவிபி குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1949 ஏப்ரல் 1. ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியவர் யார்? யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு. அவர் வந்து மறைவு, அதாவது இறந்தது 1952 டிசம்பர் 15. ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலு. அவர் மறைந்த ஆண்டு வந்து 1952 டிசம்பர் 15. இந்திய அரசமைப்பின் உறுப்பு 3 குறிப்பிடுவது? புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கலாம், எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் குறைக்கலாம், எந்த மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 3 குறிப்பிடுவது புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கலாம், அதே மாதிரி எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் குறைக்கலாம், எந்த மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசல் அலி தலைமையில். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து பசல் அலி தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. பசல் அலி தலைமையில் அமைந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. AB வந்து சரியானவை. பசல் அலி தலைமையில் அமைந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. பசல் அலியின் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? எப்போதுனா 1955 அக்டோபர். பசல் அலியின் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? 1955 அக்டோபர். யாரின் ஆட்சி காலத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மாநில மறுசீரமைப்பு சட்டமாக 1956 நிறைவேற்றப்பட்டு உறுதியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவின் ஆட்சி காலத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மாநில மறுசீரமைப்பு சட்டமாக 1956 நிறைவேற்றப்பட்டு உறுதியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. ஹைதராபாத்தை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஹைதராபாத்தை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? ஆந்திர பிரதேசம். திருவாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தின் மலபார் மாவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளம். திருவாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தின் மலபார் மாவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? கேரளம்.
மைசூர் அரசு மற்றும் பம்பாய் மதராஸ் மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? கர்நாடகம். மைசூர் அரசு மற்றும் பம்பாய் மதராஸ் மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கி எந்த மாநிலம் உருவானது? கர்நாடகம். மே 1960 மகாராஷ்டிராவிலிருந்து டேஸ் மாநிலம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத். மே 1960 மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. பஞ்சாபி சபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கை 1966 வரை பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் கூட்டு 2 1966 பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் என 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. பஞ்சாபி சபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கை 1966 வரை பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் 1966 பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் என 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸால் டேசாம் ஆண்டு மொழிவாரி மாகாண சீரமைப்பு அமைக்கப்பட்டது? எப்போனா 1920. இந்திய தேசிய காங்கிரஸால் 1920ஆம் ஆண்டு மொழிவாரி மாகாண சீரமைப்பு அமைக்கப்பட்டது. இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளை ஆராய்க. மொத்தமாக கே வரைக்கும் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம அப்படியே 1 by 1 வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காலனிய எதிர்ப்பு, அதாவது இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னா காலனிய எதிர்ப்பு அல்லது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இன ஒதுக்கலை எதிர்த்தல், இனவரியை எதிர்த்தல், வல்லரசு நாடுகளுடன் அணி சேராமை, ஆப்பிரிக்கா ஆசியா ஒற்றுமை, பிற நாடுகளை ஆக்கிரமிக்காமல் இருத்தல், பிற நாடுகளின் உள்நாட்டு நிகழ்வுகளில் தலையிடாமல் இருத்தல், ஒரு நாடு மற்றொரு நாட்டின் இறையாண்மை மற்றும் நில எல்லையை மதித்தல், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளுக்கிடையான அமைதியை நிலைநிறுத்துவதில் வெற்றிடம் ஏற்படா வண்ணம் இரு நாடுகளும் சமநீதியை பாதுகாத்தல். ஸோ அதோடு முடிஞ்சது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. இரண்டாம் உலகப் போருக்கு பின் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பனிப்போர் காரணமாக இந்திய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு இந்தியா எந்த கொள்கை மூலம் தீர்வு கண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணிசேரா கொள்கை. இரண்டாம் உலகப் போருக்கு பின் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பனிப்போர் காரணமாக இந்திய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு இந்தியா எந்த கொள்கை மூலம் தீர்வு கண்டது? அணிசேரா கொள்கை. 71வது கொஷின். டேஸில் சீனா ஜப்பானிய காலனி விரிவாக்கத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது? எப்போனா 1949. 1949 சீனா ஜப்பானிய காலனிய விரிவாக்கத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது. இந்தியா சீனாவோடு நீண்ட எல்லையை கொண்டிருந்ததால் சீனாவுடன் நட்புறவுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியா சீனாவோடு நீண்ட எல்லையை கொண்டிருந்ததால் சீனாவுடன் நட்புறவுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா இந்தியா. சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக அங்கீகரித்த நாடு வந்து இந்தியா. ஐநா பாதுகாப்பு அவை கம்யூனிச சீனாவை உறுப்பினராக ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஐநா பாதுகாப்பு அவை கம்யூனிச சீனாவை உறுப்பினராக ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. 75வது கொஸ்டின் கூற்று 1. 1950 சீனா திபேத்தை ஆக்கிரமித்த போது இந்தியா வருத்தமடைந்தது. கூற்று 2. இந்தியாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக சீனா நடந்து கொள்ளவில்லை என இந்தியா கருதியது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. 1950 சீனா திபேத்தை ஆக்கிரமித்த போது இந்தியா வருத்தமடைந்தது. இந்தியாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக சீனா நடந்து கொள்ளவில்லை என இந்தியா கருதியது. டேஸில் இந்தியா மற்றும் சீனாவிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் சீனாவிற்கு திபேத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது. ஸோ எப்போனா 1954.
1954 இந்தியா மற்றும் சீனாவிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் சீனாவிற்கு திபேத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது. இந்தியா சீனா உறவுக்கான கோட்பாடுகளாக எந்த கொள்கையை வகுத்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை. இந்தியா சீனா உறவுக்கான கோட்பாடுகளாக எந்த கொள்கையை வகுத்தது? பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல கொள்கையை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல். இரு நாடுகளும் ஒன்றையொன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் தலையிடாமல் இருத்தல். இரு நாடுகளுக்கிடையான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு. சமாதான சக வாழ்வு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பஞ்சசீல கொள்கை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுத்து பாருங்கள். இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல். இரு நாடுகளும் ஒன்றையொன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள்நிகழ்வுகளை தலையிடாமல் இருத்தல். இரு நாடுகளுக்கிடையான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு. சமாதான சக வாழ்வு. பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1955. பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1955. பாண்டுங் மாநாட்டில் சீனாவையும் அதன் தலைவரான சு என் லாவையும் முன்னிலைப்படுத்த யார் சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்? யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. பாண்டுங் மாநாட்டில் சீனாவையும் அதன் தலைவரான சு என் லாவையும் முன்னிலைப்படுத்த யார் சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்? ஜவஹர்லால் நேரு. டேஸில் சீன அரசாங்கம் பௌத்தர்களின் கிளர்ச்சியை ஒடுக்கியதால் பௌத்தர்களின் தலைவரான தலாய் லாமா ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் திபெத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். ஸோ எப்போ அப்படின்னா 1959. 1959 சீன அரசாங்கம் பௌத்தர்களின் கிளர்ச்சியை ஒடுக்கியதால் பௌத்தர்களின் தலைவரான தலாய் லாமா ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் திபெத்தில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். லடாக்கில் இருந்த கொங்காய் கணவாயில் காவல் இருந்த இந்திய படை மீது சீனா தாக்குதல் நடத்திய ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1959. லடாக்கில் இருந்த கொங்காய் கணவாயில் காவல் இருந்த இந்திய படை மீது சீன தாக்குதல் நடத்திய ஆண்டு வந்து 1959. இந்திய சீனா போர் ஏற்பட்ட ஆண்டு 1962. இந்தியா சீனா போர் ஏற்பட்ட ஆண்டு வந்து 1962. பொறுத்துக ஆசிய உறவுகளுக்கான மாநாடு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1947, இந்தோனேஷியா 1948, கொழும்பு 1954, இந்தோனேஷியா 1955. அது ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஆசிய உறவுகளுக்கான மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம். டெல்லி வந்து 1947, இந்தோனேஷியா 1948, கொழும்பு 1954, இந்தோனேஷியா மறுபடியும் 1955. சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிற்பி யார்? யார் அப்படின்னா அது வந்து ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு எகிப்து அதிபர் நாசர், யூகோஸ்லாவியாவின் டிட்டோ ஆகியோருடன் இணைந்து டேஸில் அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு விடுத்தார். ஸோ எப்போ அப்படின்னா 1961. ஜவஹர்லால் நேரு எகிப்து அதிபர் நாசர், யூகோஸ்லாவியாவின் டிட்டோ ஆகியோருடன் இணைந்து 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு விடுத்தார். ஸோ இதோட புக்கு இன்சைட் கொஷின் முடிஞ்சது. அடுத்து புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 87வது கொஷின் போகிறதுக்கு ஆன்சர் எல்லாமே டைரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஜேவிபி குழு அமைக்கப்பட்டது வந்து 1947. சர் சிரில் ராட்க்ளிஃப் பார்த்தீங்கன்னா எல்லை வரையறை ஆணையம். பசில் அலி வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நேரு குழு அறிக்கை வந்து 1928. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஜேவிபி குழு 1948. சர் சிரில் ராட்க்ளிஃப் வந்து எல்லை வரையறை ஆணையம். பசில் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நேரு குழு அறிக்கை 1928. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி அமைக்கவும். காலவரிசை பாருங்கள், எல்லாமே காலவரிசைப்படி நம்ம சரியாக கொடுத்துருக்கோம். இப்போ நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அது ஆண்டு பார்த்திங்கன்னா 1946. இடைக்கால அரசாங்கம் வந்து 1946. இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு பார்த்திங்கன்னா 1947 பிப்ரவரி 20. மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன் 3. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியான வரிசை. அதாவது 1946 வந்து இடைக்கால அரசாங்கம். அட்லி அறிவிப்பு வந்து 1947. மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன். அது வந்து பிப்ரவரி, இது ஜூன். மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து ஜூன். 89வது கொஸ்டின் போகிறதுக்கு சீன மக்கள் குடியரசு எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஜனவரி 1, 1950. பாண்டுங் மாநாடு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1955. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அணிசரா இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1, 1950. பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அணிசரா இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடு. ஸோ
90வது கொஷின், பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. இந்த பெல்கிரேட் அப்படின்றது என்ன மீனிங்? அது லெசனில் பெருசாக எதுவும் கொடுக்கல, அது என்னன்றதை பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை வந்து தேர்ந்தெடு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் வந்து நடைபெற்றது பார்த்திங்கன்னா 1946. சீன மக்கள் குடியரசு வந்து 1950. நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் வந்து இது ஆண்டு வந்து இது ஒப்பந்தம் சரியாக வந்து இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து நம்ம தெரியல, அது கரெக்டாக. பஞ்சசீல கொள்கை பார்த்திங்கன்னா 1955. ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஆண்டாக தான் வந்து இருக்கணும். ஸோ அதுவும் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீனாவுடன் இந்தியா போர் வந்து 1962. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியான வரிசை. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. ஆந்திர மாநில கோரிக்கைக்கான கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் வந்து பட்டாபி சீதாராமையா. அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர். குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னாவே அது ஜவஹர்லால் நேரு. அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. பி.ஆர். அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பம்பாய். பி.ஆர். அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பம்பாய். 95வது கொஷின், கூற்று ராட்கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. காரணம், முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ராட்கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 96வது கொஷின், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 9, 1946. அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம், நிறைய டைம் கேட்ட கொஷின், பேசிக் கொஷின், ஆந்திர மாநிலம். மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர மாநிலம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. கடைசி லெசன், அடுத்த லெசன், அதாவது 22வது லெசன் வந்து கடைசி லெசன். அதோட வந்து 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.